நம்பர் 7 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் V ஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக. ஸோ 24 சென்டிமீட்டர் பக்க அளவுல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பக்க அளவு எதுனா ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் தான் இந்த 24 சென்டிமீட்டர். ஓகேவா? அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த அளவு இருக்கு இல்லையா, இதுவும் எக்ஸ் அவங்க கட் பண்ணி தான் அதை மடக்கி இந்த மாதிரியான பாக்ஸை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அதனால இது வந்து எக்ஸ் அளவு, இதுவும் எக்ஸ் அளவு அப்படிங்கிற போறதுனால தான் இது 24 மைனஸ் 2x இங்க இருந்து இந்த அளவு அவங்க வந்து குறிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் இது 24 மைனஸ் 2x. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க? ஸோ 4 பக்கமும் நான் அந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். அப்படி வெட்டி எடுத்துட்டு ஒரு பெட்டி செஞ்சேன்னா இப்போ என்ன ஆகுது, அது ஒரு V கனவுல உள்ள ஒரு பெட்டியா மாறிடுது. அப்படின்னா VI வந்து எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக, VA வந்து எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதானே? ஓகே, இப்போ இது வந்து ஒரு கன செவ்வகத்தை வந்து உருவாக்கும். ஓகே, இப்போ இது கன செவ்வகத்தை உருவாக்குச்சுன்னா நமக்கு என்னென்னலாம் இதுல இருக்கும் தெரியும். தட் இஸ் லென்த் இருக்கும், பேஸ் இருக்கும், அடுத்தது ஹைட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லென்த் பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் கொடுக்குறது லென்த், தட் இஸ் 24 மைனஸ் 2x. ஆக்சுவலா 4 பக்கமும் அதே அளவு தானே இருக்கும். அப்ப அதே தானே பேஸாவும் இருக்கும், அதாவது அடிப்பக்கமாகவும் இருக்கும். அடிப்பக்கம் என்னது, அதே 24 மைனஸ் 2x தானே. ஓகே, இங்க இருந்து இவ்வளவு தூரம். அடுத்தது என்ன இருக்கும், ஹைட். ஸோ அதனுடைய உயரம். அந்த உயரம் தான் நம்ம எவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்தோம், எக்ஸா தானே கட் பண்ணி எடுத்தோம். அப்ப அதனால என்ன ஆகுது, ஸோ எக்ஸ் அப்படின்னு போட்டோம். ஸோ அப்ப இது என்னது, கனசெவ்வகத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், L × B × H தெரியும். ஓகேவா? அவங்க என்ன கேட்கறாங்க, வால்யூம் வந்து எக்ஸின் சார்பா குறிங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ வால்யூம் V ஆஃப் எக்ஸ், அதாவது வால்யூம் ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், எல்லுக்கு பதிலா 24 மைனஸ் 2x. அடுத்தது பிக்கு பதிலா என்ன எழுதணும், அதே 24 மைனஸ் 2x. அப்புறம் இதுக்கு ஹெச்சுக்கு பதிலா எக்ஸ் போட்டுக்கணும். இப்போ 24 மைனஸ் 2x 24 மைனஸ் 2x அப்படின்னு இருக்கிறதுனால நான் அதை 24 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா? ஓகே, அதை நான் இங்க எழுதியிருக்கேன். தட் இஸ் 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் இல்லையா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 24 மைனஸ் 2xங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. தட் இஸ் இங்க போட்டிருக்கேன் இல்லையா, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்போ 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர்ல 24ங்கிறது a தானே. அப்ப இங்க பாருங்க, a க்கு பதிலா 24, b க்கு பதிலா என்ன எழுதலாம், 2x. ஓகே, அப்போ 24 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a க்கு பதிலா 24 இன்ட்டு 2x, b க்கு பதிலா 2x பிளஸ் b ஸ்கொயருக்கு பதிலா 2x த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 24 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ என்ன கிடைக்குது, 576 கிடைக்குது. ஸோ நீங்க எழுதிக்கோங்க. மைனஸ் 2 இன்ட்டு 24 48, 48 இன்ட்டு 2 எவ்வளோ 96. அப்போ மைனஸ் 96x வந்தாச்சு. பிளஸ் 2x த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர், 4x ஸ்கொயர். ஸோ அதான் இங்க போட்டாச்சு. இப்போ இந்த டோட்டலா இந்த 24 மைனஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா நான் இதை அப்படியே எடுத்து வந்து இங்க போடலாம் தானே. ஸோ அதான் நான் இப்போ போட போறேன். தட் இஸ் பாருங்க, ஸோ இதுக்கு பதிலா ஸோ 576 மைனஸ் 96x பிளஸ் 4x ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது என்னது, இதை த்ரோ அவுட்டா எக்ஸால பெருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ் தான் அது. ஓகேவா? ஸோ இப்போ பெருக்குங்க, என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் 576x மைனஸ் 96x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 4x கியூப்னு கிடைக்குது. ஓகேவா? x கியூப் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. தட் இஸ் 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர்டு பிளஸ் 576x. என்ன கேட்டிருந்தாங்க, v ஆஃப் x ஐ எக்ஸின் சார்பாக தானே எழுத சொல்லியிருந்தாங்க, அந்த கன அளவு vங்கிறத. அப்ப இது கன அளவு தானே, LBHங்கிறது கன அளவு தானே. அப்ப இது v ஆஃப் x தானே குறிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், v ஆஃப் x சமம் 4x கியூப் மைனஸ் 96x ஸ்கொயர் பிளஸ் 576x போட்டு முடிங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.